ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்னைக்கு 12வது பாசுரம் ஆண்டாள் பாசுரத்தை பார்ப்போம். இன்று விநாயகர் ஸ்லோகம். கைத்தல நீரங்கனே அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கப்பகமனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரண் மகன் மற்பொருள் தீரல் புய மதியானை மற்றளவயிற்றனை உத்தமிழ் புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வானே முப்புறம் மேரி செய்த அச்சிவன் நூலை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை மதனி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அல்ல வல்ல வல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்று விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ ஜோதி மணிமாடம் தோன்றுமோ நீதியால் நல்ல பக்தர்கள் வாழுமோ வில்லிபுத்தூர் வேதங்கனூர். ஆண்டாள் பாசுரத்துல இன்னைக்கு 12வது பாசுரம். கரைத்திலங்கட்டருமே கன்று கீழங்கி நினைத்த முளை மடியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராகும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்று மனத்திற்கினி ஆணை பாடவும் நீ வாய்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஆண்டா எம்பெருமான் ஜீய திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து ஜெயத்துவித்தால் வழியே திருப்பாவை முப்போதும் செப்பினார் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பதும் மாமுடிக்கு பின்னானார் வாழியே 143 வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே வருவாறு திறமள்ளி வளநாடி வாழியே வன்புதுவி நகர்போதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் எம்பெருமான் ஜீய திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம். வணக்கம்.